பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு நாளும் இதை பார்த்து நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கொண்டு வருகிறீர்கள். தொடர்ந்து பாருங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த வாரத்தில் 3 மணி நேர துதி ஆராதனை இருக்கிறது. நீங்கள் ஆயத்தப்படுங்கள், அதற்காக ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சனிக்கிழமை வருகிற சனிக்கிழமை சாயங்காலம் துதி ஆராதனை இருக்குது. நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 143வது சங்கீதம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தாவே, என் சத்துருக்களுக்கு என்னை தப்புவியும், உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறது நமக்கு தெரியும். அநேகர் நமக்கு விரோதமாக எழும்பி பேசுகிறாங்க, நமக்கு விரோதமாக பல காரியங்களை செய்கிறாங்க, நமக்கு விரோதமாக பல காரியங்களை செய்து நம்ம துக்கப்படுத்துகிறாங்க, நம்மை கலங்கடிக்கிறாங்க, நமக்கு விரோதமாக எழும்பி நம்மை அழிக்க திட்டமிடுறாங்க. நம்முடைய சத்துருக்கள் நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்மை சூழ்ந்து நம்மை சுற்றிலும் சத்துருக்கள் இருக்கும்போது அவர்களுடைய கைக்கு தப்பித்துக் கொள்வதற்கு ஒரே ஒரு வழி, கர்த்தரை நாம் புகலிடமாக கொள்ள வேண்டும். ஆண்டவரை நீங்கள் புகலிடமாக கொள்ள ஆரம்பிச்சிங்கன்னா சத்துருக்களின் கைக்கு கர்த்தர் உங்களை தப்புவித்து நடத்துவார். ஆண்டவரை புகலிடமாக கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை பாதுகாக்கும்படி, ஆண்டவரை நான் உம்மை நம்பி உம்மை புகலிடமாக, உம்மை நான் அடைக்கலமாக, உம்மை நான் ஆண்டவரை என்னுடைய தஞ்சமாக, உம்மை என்னுடைய துர்கமாக, உம்மை என்னுடைய கோட்டையாக, உம்மை என்னுடைய அரணாக, ஆண்டவரை என்னுடைய அடைக்கலமாக நான் கொள்ளுகிறேன். ஆண்டவரை நீரே என்னுடைய எல்லாமே என்று சொல்லி ஆண்டவரை சார்ந்து கொள்ள ஆரம்பிப்பீர்களானால் சத்துருக்களின் கைக்கு கர்த்தர் உங்களை விலக்கி உங்களை காத்து உங்களை நடத்துவார். ஆகையினால வசனத்தின்படி கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்து கர்த்தர் உங்களை மகிழ பண்ணுவார். செபிக்கட்டுமாக ஆண்டவருடைய பாதத்தில், தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவருடைய கரம் இறங்கட்டும், ஆண்டவருடைய வல்லமை இறங்கட்டும், ஆண்டவருடைய அபிஷேகம் இறங்கட்டும். ரகாலாமா ரியாந்தாலா. ஓ ஜீசஸ், உம்மை நாங்கள் புகலிடமாக கொள்ளுகிறோம். கர்த்தர் நீர் எங்களை ஆட்கொண்டு ஆளுகை செய்து நடத்துங்க. இந்த பிள்ளைகளுக்கு புகலிடம் நீங்கள் தான் ஆண்டவரே. ஓ மைட்டி காட், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், கர்த்தர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து கர்த்தர் நீங்கள் நடத்துங்க. சத்துருக்களின் கிரியைக்கு விலக்கி கர்த்தர் காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென்.